வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்ல தெரியுது, ஆனா கிடைச்ச வேலையை தக்க வச்சுக்க எத்தனை பேருக்கு தெரியுது? இன்னைக்கு காஃபி வித் சுபுல நான் அட்ரஸ் பண்ண போற the most important issue, the current challenges we face with the current Gen Z generation. உங்க ப்ரொஃபஷன்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா 3 முக்கியமான விஷயம் முக்கியம். ஒன்னு ஹார்ட் ஒர்க், ரெண்டாவது டெடிகேஷன், மூணாவது கன்சிஸ்டன்சி. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி ஜெனரேஷன்ல இந்த 3 விஷயமும் பயங்கரமா லேக் ஆகுதுன்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டும் பயங்கரமா ரியாக்ட் ஆகுறது, எல்லாத்தையும் ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறது. சிம்பிளா உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். இது சுந்தர் பிச்சையுடைய லைஃப் ஹிஸ்டரியில நான் படிச்சு என் மனசுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு கதை. சுந்தர் பிச்சை ஒரு முறை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஹோட்டல் போயிருந்தாராம். அங்க ஒரு நெட்டையான கரப்பாம்பூச்சி பறந்து பறந்து எல்லாரோடைய பிளேட்லயும் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தான். இதை பார்த்த ஒவ்வொருத்தரும் அலறி அடிச்சு ஐயோ அம்மான்னு ஓடினாங்களாம். பட் அந்த வழியா வந்து ஒரு வெயிட்டர் அதை அலேக்கா தூக்கி வெளியே போட்டு போயிட்டாராம். இது மூலமா சுந்தர் பிச்சை நமக்கு சொல்ல வர மிக முக்கியமான ஒரு விஷயம், அந்த கரப்பாம்பூச்சி தான் பிரச்சனைகளை கண்டு பல பேர் பலவிதமா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சாமர்த்தியமானவன் அதை எப்படி அணுகுறான்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி ஜெனரேஷனுக்கு நான் சொல்ல வேண்டியது, பிரச்சனைகளை பியர் பண்ணுங்க, பிரச்சனைகளை டாலரேட் பண்ணுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இதைதான் படிச்சேன் இதுலதான் போவேன்ட்டு ஒரு வைராக்கியமா உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்கில் செட் முக்கியம் தான், அதை விட முக்கியம் கெரியர் கேப் விழாம பாத்துக்கிறது. அர்த்தமா இந்த ராஜா?